வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரை பக்கோடா. கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு அரை பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது மட்டும் போதும், வேறு எதுவுமே போட தேவையில்லை. நம்மளுடைய எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய பஜ்ஜி போண்டா மிக்ஸ், அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸில் இருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து நம்ம எஸ்டிஎஸ் ஸ்டோரில் இருக்குது. இது வந்து ஹோம்மேட் இதில் ரெடி பண்ணது. இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை வச்சுட்டு நீங்கள் எல்லா பஜ்ஜியும் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இதிலே வந்து நாங்கள் எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் கரெக்டாக கலந்து வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கீரை பக்கோடா போட போகிறோம். ஸோ கீரையும் ஒரு 2 கைப்பிடி அளவு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இது மட்டும் இருந்தால் போதும். அதோட ஒரு 3 ஸ்பூன் பஜ்ஜி போண்டா மிக்ஸை மட்டும் கலந்துக்கிட்டால் போதும். வேறு எதுவுமே கலக்க வேண்டிய தேவையில்லை. தண்ணியை தெளித்து கொஞ்சம் கெட்டியாக கலந்துட்டு இதை உதிரியாக சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்கோடா ரெடி. மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த பக்கோடா வந்து நல்லா சஃபிஷியண்ட்டாக 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை சாப்பாடுக்கு தொட்டுக்காவோ இல்லை ஸ்கூலுக்கு பசங்களுக்கோ செஞ்சு கொடுத்து விடலாம். சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்து விடலாம். கீரை சாப்பிடாத குழந்தைகளும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க சாப்பிட்ருவாங்க. இதில் கீரை மட்டும் இல்லை, புடலங்காய், சவுச்சவு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு இதெல்லாம் கூட நம்ம வச்சுட்டு பக்கோடா மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது எல்லாத்தையும் இதே மாதிரி திருகிட்டு போட்டு நம்ம பக்கோடா மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை பஜ்ஜிக்கு வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, ப்ரெட்டு பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, இந்த மாதிரி பஜ்ஜிக்கும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளெயினாக பக்கோடா போடுறதா இருந்தாலும் வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் நறுக்கி போட்டு பக்கோடா போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பஜ்ஜி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதத்தில் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ வாங்கிக்கலாம். இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பஜ்ஜி போண்டா இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் எது வேணாலும் பண்ணிடலாம். சைட் டிஷ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை வச்சுட்டு ஏதாவது ஒரு பக்கோடா அல்லது பஜ்ஜி ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் கொடுத்து விட்டலாம். இல்லை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கும் நம்ம குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். கீரை வந்து நார்மலாக யார் கேட்டாலும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. பட் இப்படி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். வேண்டானே சொல்ல மாட்டாங்க பசங்க, விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. காய்கறிகளையும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து வீட்டிலையே ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக செஞ்சது. எல்லாமே கரெக்ட் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு செஞ்சு வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இதோட டேஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எண்ணெயில் வந்து அப்படியே சும்மா ஊற்று போட்டுட்டோம் அப்படின்னா பொரிஞ்சு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பார்க்கவே நல்லா சூப்பராக செம்மையாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது பாருங்கள், பஜ்ஜி போண்டா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். கீரை பக்கோடா நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா மொறுன்னு சூப்பராக கிரிப்ஸியாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் வாங்கி நீங்கள் நிறைய பலகாரங்கள் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.